கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வெளிப்பாடு நடவடிக்கை எடுக்காததினால் உண்டாகும் அபாயம். வேதத்தில் பரிசுத்த ஆவியினால் சில வெளிப்பாடுகள் நமக்கு உடனே கிடைக்கும். அது கிடைத்த உடனே செயல்படாததினால் அநேக காரியங்களை நம் ஆசீர்வாதம் இழந்து விடுகிறோம். வெளிப்பாடு அறிவு செயலில் இறங்கவும் அனுபவம் வரவும் இந்த வெளிப்பாடு அறிவு நமக்கு உதவி செய்கிறது. ஆனாலும் வெளிப்பாடு அறிவை வீணாக்கவும் முடியும். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, இந்த வார்த்தைகளை இப்படி நம் திருத்தி எழுதி நம்ம வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசான் கெச்சிக்கிற சிங்கம் போல் தேவன் கொடுத்த வெளிப்பாட்டை விழுங்க தேடுகிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். பாருங்க, கர்த்தரிடமிருந்து பெற்ற அந்த வெளிப்பாட்டை அவன் விழுங்காமல் இருக்க பிசாசானவன் எப்படி எதிர்த்து நிற்பது என்ற கேள்வி இப்போ உங்களுக்கு எழும்பலாம். அவனை எதிர்ப்பதற்கு அநேக வழிகள் இருந்தாலும் முக்கியமான ஒரே வழி என்னவென்றால் வெளிப்பாட்டை உடனடியாக அனுபவமாக மாற்றுவதுதான். எப்போது அந்த வெளிப்பாட்டு அனுபவமாக மாறப்படுகிறதோ அப்போதே பிசாசானவன் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அவனால் இனி அதை பறிக்கவோ இயலாது. நம்மளிருந்து எதையும் நம் சரீரத்திலிருந்து எதையும் எந்த உறுப்புகளையும் அவன் பலவீனப்படுத்த முடியாது. உங்கள் ஆசீர்வாதங்களை அவன் திருடவும் முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதல் முறை கர்த்தர் ஒருவனுக்கு வெளிப்பாட்டு அறிவை கொடுக்கும் போது வெளிப்பாட்டை அனுபவமாக மாற்றி பலன் அவர் கொடுக்கிறார். வெளிப்பாட்டை என்ன செய்கிறாரா? அனுபவம் மாற்றி பலன் கொடுக்கிறார். அவன் விரும்பினால் அவன் செயல்பட அவனுக்கு பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இன்னொரு வகையில் அவன் செயல்பட தெரிந்து கொள்ளாவிட்டால் விரைவில் ஒரு எதிர்காலம் அவனுக்கு கண்டிப்பாக வரும். அப்போது செயல்பட விரும்பினாலும் உன் பலன் இல்லாதது போல நீ காணப்படுவாய். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த வெளிப்பாட்டு வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி வெளிப்பாட்டு அறிவை பெற்ற உடனே செயலில் இறங்க வேண்டும். அவன் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். அவன் அவரை பின்பற்ற வேண்டும். உண்மையில் அவன் உடனே செயல்பட வேண்டும். அவன் உடனே செயல்படவிட்டால் அவனது அறிவு அனுபவமாக தான் இருக்குமே ஒழிஞ்சு அவன் அதனால் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மூளை அறிவினால் நாம் எதையுமே என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஏதாவது ஆரம்பிக்க சொல்லுகிறார். இந்த ஊழியத்தை துவங்கு என்று சொல்லுங்க, உடனே துவங்கி விடுங்கள். தேவன் உங்களை ஏதாவது ஒரு பாவ பழக்க வழக்கத்தை செய்து அதை நிறுத்தி என்றால் நிறுத்தி விடுங்கள். இன்னும் சொல்ல போனா தேவன் உங்களை சுவிசேஷத்திற்காக உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து டிராக்ஸ் அடிக்கிறதுக்கு பணத்தை கொடுங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பைபிள் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லுங்க, உடனே கொடுத்து விடுங்கள். தேவன் உங்களை குறிப்பிட்ட உறவை வளர்க்காமல் அதை உங்களை வெளியே கொண்டு வர ஆவியானவர் இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சரியானதல்ல, இதுல இருந்து வெளியே வாங்கி சொல்லுங்க, உடனே வந்து விடுங்கள். தேவன் உங்களை குறிப்பிட்ட உறவை துண்டிக்க சொல்லுவது மட்டுமில்லாமல் சில ஆட்களோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் அவர்கள் மூலம் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுகிறாரா? ஆவியானவர் வசனங்கள் சொல்லுற உடனே அவர்களோடு போய் இணைந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இதுதான். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது பாவம் உண்டானாலும், நீங்க ஏதாவது பாவ பழக்க வழக்கத்தை அடிமையாகி அதுல இருந்து நான் வளரவே முடியல, இது எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தடை செய்கிறது, எனக்கு அந்த வெளிப்பாட்டை கிடைத்தும் தேவனிடத்தில் வெளிப்பாடு கிடைத்தும் நான் அதை செயல்படுத்த முடியவில்லை, என் பாவம் அதற்கு காரணமா இருக்குது என்று சொல்லி நீ உணர்த்தப்படுகிறையா? உடனே அதை விட்டு நீ வெளியே வர வேண்டும். இதுதான் வெளிப்பாட்டு வரம். இதுதான் சொல்கிறது, பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வலை வீசி அலைகிறான். எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, தேவன் வெளிப்பாட்டு வரத்தை உங்களுக்கு தந்து அதை நீங்கள் செயல்படுத்தாமல் விட்டு போய்விட்டீங்கன்னு சொன்னா காலம் வரும். ஆனால் அந்த வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவரோடு அந்த வெளிப்பாடு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு அநேகர் இந்த மாதிரி அனுபவத்துக்குள் போய் அவங்க தேவ பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானோட வல்லமையும் இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வெளிப்பாட்டு வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு செயல்பட நீங்கள் தொங்குவீர்கள். நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்ல அதை செய்யுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எதை கேட்டுக்கொள்ள அதை பெற்றுக்கொள்வீர்கள். பிசாசின் கைகளுக்கும் சாத்தானின் கைகளுக்கும் சத்துருவின் கைகளுக்கும் உங்களை அவர் என்ன செய்வார்? விலக்கி விட்டு பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கே இந்த வெளிப்பாட்டு வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மறுபடியும் தேவனிடத்தில் உட்கார்ந்து முழங்கால் படித்து ஜெபித்து ஆவியானவருடைய உதவியை கேளுங்கள். உங்களை மறுபடியும் அவர் புதுப்பிப்பார். அப்படி அனுபவம் இல்லாதவர்கள் இந்த அனுபவத்துக்குள்ளாக உங்களை வழிநடத்தும்படி கர்த்தருடைய சத்தத்தை ஆவியானவர்கள் கேட்கும்படி ஜெபிங்கள். நிச்சயமாக அந்த அனுபவத்துக்குள் உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.